பிரைஸ் தி லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட சிலுவையில் இயேசுவின் 3வது வார்த்தை என்கிற அந்த காரியத்தை குறித்து நாம் தியானிப்போம். யோவான் 19வது அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். இதுதான் சிலுவையில் இயேசு பேசிய 3வது வார்த்தை. நாம் இந்த வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக இயேசுவினுடைய தாயாய் இருக்கக்கூடிய கன்னி மரியாள் அவர்களை பற்றி சில காரியங்களை நாம் தியானிப்போம். லூக்கா 1வது அதிகாரம் 26 முதல் 38வது வசனத்திலே தூதன் அவர்களை சந்திப்பதையும், காபிரியேல் தூதன் அவர்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் எப்படி கன்னி மரியாளுடைய வயிற்றிலே அவர் பிறக்கப் போகிறார் என்பதை குறித்து அவர் வெளிப்படுத்தும் பொழுது, மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே என்று சொல்லுகிறார். அப்பொழுது பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். எனவே தேவனுடைய குமாரனை பெறக்கூடிய பாக்கியத்தினை பெறுகிறாய். அதனால தான் அவர் எப்படி வாழ்த்துகிறார், கிருபை பெற்றவளே என்று சொல்லி வாழ்த்தி அவர் வருகிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்ன பொழுது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றாள். உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அந்த நாட்களிலே யூத கலாச்சாரத்திலே ஒரு பெண் ஆணை அறிவதற்கு முன்பாக அவள் இப்படியாய் கற்பம் தரித்தால் அவள் விபசாரி என்று அறியப்பட்டு கல்லால் அடித்து கொல்லப்படக்கூடிய ஒரு சட்டம் இருந்தது, நியாயப்பிரமாண சட்டம். அதன்படி இவரும் கல்லால் அடித்து கொல்லப்படக்கூடிய தண்டனைக்கு பாத்திரமான ஒரு நபராக அறியப்படுவார் இந்த காரியத்தின் மூலமாக. ஆனாலும் தேவன் மேல் கொண்ட விசுவாசத்தினால் அந்த பயத்தை தாண்டி, இந்த கலக்கத்தை தாண்டி, இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய சித்தத்திற்காக, தேவனுடைய காரியத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம். கிறிஸ்தவனாய் மறுபடியும் பிறக்கிற ஒவ்வொருவரும் ஒருவேளை பிற மதங்களுடைய பின்னணியிலிருந்து வருகிறவராய் இருக்கலாம், அல்லது பாரம்பரிய கிறிஸ்தவ சபைகளிலிருந்து வரக்கூடியவராக இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையா அல்லது பாரம்பரியமா, தேவனுடைய வார்த்தையா அல்லது உலகத்தின் வழிபாட்டு முறைகளா என்று வரும்பொழுது அவர் நியூட்ரலாக இருக்க முடியாது. அங்கே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அந்த ஸ்டாண்டு தான் அவர் தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் அவரை நடத்தும். இந்த இடத்துல பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவங்க ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்ட் இந்த இடத்துல எடுப்பதை பார்க்கிறோம். தொடர்ந்து அவங்களுடைய ஒரு ஜெபத்தையும் நான் பார்க்கிறேன். அது எனக்கு ரொம்ப பாதித்த ஒரு விஷயம். நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே புதிதிலே இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் படித்து தியானித்து கொண்டிருப்பேன். இது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனங்கள். லூக்கா 1வது அதிகாரத்தில் 47வது வசனத்திலிருந்து 55வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. மரியாள் ஜெபிக்கிறாங்க, என்னுடைய ஆவியில் களி கூர்ந்து ஜெபிக்கிறாங்க. என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா இந்த அடிமையினுடைய தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம், எனக்கு கிடைத்திருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொல்லி அவர் ஆவியிலே களிகூர்ந்து பாடுகிறார். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்து, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறவர்களுக்கு தலைமுறையாய் அவருடைய இரக்கங்கள் முடிவடையாமல் அவருடைய இரக்கத்தினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். மரியாள் சொல்லுகிறார், இருதய சிந்தையிலே அகந்தையோடு கூட செயல்படுகிறவர்களை தேவன் சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். நான் தான் பலசாலி, நான் தான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறவர்களை ஆசனங்களில் இருந்து தாழ்த்தி தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். பசி உள்ளவர்கள், நீதியின் மேல் பசி உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொன்னார் அல்லவா. இந்த பைபிள் வார்த்தைகளின் மேலே எவன் நீதியின் மேல் தாகமாக இருக்கிறானோ, பசியாக இருக்கிறானோ, அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று இயேசு சொன்னார் அல்லவா. இவங்களும் சொல்கிறாங்க பாருங்கள்,
பசியுள்ளவர்களை நன்மைகளால் நிரப்புவார். இந்த வேதத்தின் மேலே, இந்த வேத வார்த்தையின் மேலே, சத்தியத்தின் மேலே, தேவனுடைய காரியங்கள் மேலே, தேவன் மேலே யார் வாஞ்சை தாகத்தோடு இருக்கிறாங்களோ அவர்களை தேவன் நன்மைகளினால் நிரப்புவார். ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் என்று சொன்னால் பணம் படைத்தவர்கள் என்பது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், எங்களுக்கெல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறவர்கள், எங்களுக்கெல்லாம் தேவனுடைய காரியங்கள்லாம் எங்களுக்கு தெரியும், நீ சொல்ல வேணாம் என்று சொல்லக்கூடியவர்கள். அப்போ அந்த ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். ஒன்றும் இல்லை, எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதான் இயேசு சொல்லுகிறார், இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொல்லுவார் இல்லையா? அந்த வார்த்தை இந்த இடத்துல நாம் நினைத்து பார்க்க முடிகிறது. நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடி ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்று சொல்லி அவர் தேவனை துதித்து சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள்லாம் என்னுடைய உள்ளத்தை ரொம்ப தொட்ட வார்த்தைகள். அப்போ எந்த அளவுக்கு அவங்க ஆண்டவருக்குள் அவங்க கலிகூர்ந்தாங்க, ஆண்டவரை எந்த அளவுக்கு அவங்க தியானித்தாங்க என்பதையெல்லாம் இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. அதை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நாம் ஒன்று கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய காரியங்கள் என்று வரும்பொழுது ஒரு ஸ்டாண்டு தான் எடுக்க முடியும். நான் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது கூட யாருடைய மனதையும் புண்படுத்துகிற விதமாக எதையும் சொல்லக்கூடாது என்றெல்லாம் சிந்தித்தேன். ஆனால் சத்தியம் என்று வரும்பொழுது there is no compromise. சத்தியம் என்று வரும்போது there is no neutral. ஒன்று தேவன் அல்லது உலகம், ஒன்று தேவன் அல்லது உலக பாரம்பரியம், அப்படித்தான் முடிவெடுக்க முடியும். இந்த இடத்திலே மரியாள் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இயேசுவை பிசாசானவன் சோதிக்க வரும் பொழுது அவன் என்ன பண்ணுறான்னா பைபிள் வசனங்களை கோட் பண்ணி காட்டி தான் அவரை சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்? இந்த தேவாலயத்தினுடைய அந்த கோபுரத்திலிருந்து நீங்கள் தாழ குதியும், அப்பொழுது உன் கால் கல்லின் மேல் மோதாதபடிக்கு தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் என்று சொல்லி இயேசு சோதிக்கப்படுகிறார் பிசாசால். அப்போ பிசாசு அப்படி சொல்லும் பொழுது அது பைபிள் வசனம்தான். உம்முடைய கால் கல்லின் மேல் மோதாதபடி தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் என்பது பைபிள் வசனம். அந்த பைபிள் வசனத்தை கோட் பண்ணி தான் அவன் பேசுகிறான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனால் இது ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்குள்ளே ஒரு ஜீவனத்தின் பெருமை என்கிற ஒரு சோதனை இருக்குது. அங்கே இயேசுவோ ஒரு ஹீரோவை போல் தன்னை ப்ரூவ் பண்ணும்படி சோதிக்கிறான். அப்போ ஒரு ஹீரோவை போல் ப்ரூவ் பண்ணு, நீ எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் தான் உலக ரட்சகர் என்று ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவன் சோதிக்கிறான். அந்த இடத்துல இயேசு அதை அடையாளம் கண்டு கொண்டு சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை சோதியாதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. அப்போ இயேசு என்ன சொல்கிறார்? இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறார். இப்போ கத்தோலிக்க திருச்சபையிலே அங்கங்கே பைபிளுடைய காரியங்களை பிட்ஸ் அண்ட் பீசஸாக எடுத்துக்கொண்டு தங்களுக்கு சாதகமான ஒரு காரியங்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதோ உன் தாய் என்று சொல்லிவிட்டார், எனவே அவர் அகிலத்திற்கே தாய் என்று சொல்லி இன்று அதை ப்ரமோட் பண்ணுகிற காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் அதே இடத்துல இப்படியும் எழுதியிருக்கிறது. அது என்ன எழுதியிருக்குது? அதோ உன் மகன், அதோ உன் தாய், அதோ உன் மகன். அப்போ அந்த இடத்துல இயேசு அவர் இந்த பூமியை விட்டு கடந்து செல்ல போகிறார், மகிமையில் அவர் உயிர்த்தெழ போகிறார், பிதாவினுடைய வலப்பார்சத்தில் அமரப்போகிறார். அதற்கு முன்பதாக உலகத்திலே தனக்கு ஒரு கடமையாக இருக்கக்கூடிய தன்னுடைய தாயை போஷிக்க வேண்டிய கடமையை தன்னுடைய விருப்பமான ஒரு சீடர் இடத்துல அதை ஒப்பு கொடுத்து விட்டு செல்கிறார் ஒழிய அது எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தையாக இன்று பார்க்கப்படுகிறது. அது அல்ல, அது ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அதோ உன் தாய், அதோ உன் மகன், அது அவங்க ரெண்டு பேருக்குமான வார்த்தை. அதை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது யோவான் 2வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை நாம் பார்த்தோமே ஆனால் அங்கு இப்படியா இருக்கிறது. அங்கே இந்த கானா ஒரு கல்யாண நிகழ்ச்சியை பற்றி பார்க்கிறோம். அங்கே இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஸ்திரியே, பெண்ணே என்று சொல்லித்தான் அழைக்கிறார். என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். அப்பொழுது கூட பார்த்தீங்கன்னா என் வேலை இன்னும் வரவில்லை, பிதா எனக்கு வைத்திருக்கிற வேலையில் தான் என்னுடைய காரியங்களை செய்ய முடியும். ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, நீங்கள் சொல்லி இது எவ்வளோ ஒரு கனமான வார்த்தை பாருங்கள், எனக்கும் உனக்கும் என்ன. அப்போ இந்த இடத்துல எனக்கு எந்த மீடியேட்டரும் கிடையாது, எனக்கும் உங்களுக்கும் இது போன்ற காரியங்களை தொடர்பு கிடையாது. உலகத்திலே உங்கள் மூலிமா நான் பிறந்தேன் என்பது வேறு, இது பிதாவுக்கும் எனக்குமான காரியம் என்பதை இயேசு இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறார். தொடர்ந்து லூக்கா 8வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இதோ உம்மை பார்க்கும்படி உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லி லூக்கா 8வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார்.
இந்த இடத்திலே உலக உறவுகளை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே மிகப்பெரிய பாக்கியம். அவர்களே எனக்கு தாயும் சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியதனுடைய அவசியத்தை சொல்லுகிறார். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் ஒரு மனுஷனாய் சுற்றி திரிந்த பொழுது அவர் மீண்டும் மீண்டும் தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி சொன்னார். ஒருத்தவன் ஒற்றை கண்ணனாக இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம் இந்த உலகத்தில், ஒரு அசிங்கம் என்று சொன்னால் நல்லா இருக்கிறவன் திடீர்னு கண்ணை இழந்து போகிறது எவ்வளோ துயரமான ஒரு காரியம். அப்படி நீ ஆனால் கூட பரவாயில்ல, ஆனால் நீ ஒற்றை கண்ணனாய் நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள வருவது நல்லது, நீ 2 கண்களும் உள்ளவனாய் போய் நரகத்தில் விழுவதை பார்க்கல, இது நல்லது என்று சொன்னார். ஏனென்றால் அந்த அளவுக்கு பாவத்தை அவர் கடிந்து பேசினார். இந்த இடத்தில் கூட அவர் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதே அதிக முக்கியம் என்பதை தெளிவுபடுத்துகிறார். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது பல்வேறுபட்ட இடங்களிலே சுவிசேஷத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது பைபிள் முழுக்க பல காரியங்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 59வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே நம்ம இப்படி பார்க்கிறோம். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்முடைய பாவமே தேவனுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு பகையை உண்டாக்கி இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தில் ரட்சிக்கக்கூடாதபடி தேவனுடைய கை குறுகவில்லை, ஆனால் உங்கள் பாவங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக தடையாக இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். எனவே மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவினை, ஒரு பகை உண்டாயிருக்கிறது. அந்த பகை சிலுவையினாலே கொல்லப்படுகிறது, அந்த பகை சிலுவையினாலே முடிவுக்கு வரப்படுகிறது. அதைத்தான் நம்ம எபேசியர் 2வது அதிகாரம் 14 16 வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. பகையாகிய நின்ற நடுச்சுவர், அதுதான் தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவினை உண்டாக்கக்கூடிய பாவம். அந்த நடுச்சுவரை இயேசு தகர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எபேசியர் 2வது அதிகாரம் 16 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பகை, அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியாத ஒரு நிலை. இது ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக ஆதாமோடு கூட தேவன் ஏதேன் தோட்டத்திலே நடந்தார். அவர் தன்னுடைய சமூகத்தை தந்தார். தேவனும் மனிதனும் ஒன்றாக இருந்தார்கள். தேவன் தன்னுடைய சாயலாக மனுஷனை உண்டாக்கினார். ஆனால் அவனுக்கு சுயாதீனம், அவனுக்கு ஒரு சாய்ஸை கொடுத்திருந்தார். அந்த சாய்ஸின் மூலமாக அவன் பாவம் செய்த பொழுது தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பிரிவினை உண்டானது, ஒரு பகை உண்டானது. தேவனை மனிதன் அன்னார்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த நிலையை மாற்றுவதற்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இயேசு நமக்கு பெற்று தந்திருக்கிறார். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் பார்க்கும்போது இதிலும் மிக தெளிவாக சத்தியம் நமக்கு போதிக்கிறது. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. There is only one mediator between God and men. தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவாக ஒரே ஒரு மீடியேட்டர் தான் இருக்கிறாரு. எல்லாரையும் மீட்கும்படிக்கு தன்னை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. There is only one mediator. தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவாக வேறு எந்த மீடியேட்டரும் கிடையாது. அது இறந்து போனவர்களும் கிடையாது, உயிரோடு இருக்கிறவங்களும் கிடையாது. நீங்கள் ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய பெந்தகோஸ்தே கூட்டங்களுக்கு பல்வேறுபட்ட இடங்களுக்கு நீங்கள் செல்வது ஒருவேளை ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பதற்காக செல்வது தவறல்ல. ஆனால் இன்னொருவருடைய ஜெபத்தை நீங்கள் சார்ந்து சென்றால் அது கூட தவறு தான் என்னை பொறுத்த மட்டிலும். ஆமாம், நீங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கும் பொழுது இன்னொருவருடைய ஜெபத்தை நீங்கள் சார்ந்து செயல்படுவது கூட நீங்கள் என்ன உறவை அனுபவிக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே போல் உங்களுடைய கஷ்டத்தை, உங்களுடைய சூழ்நிலையை உங்களைப் போல அறிந்தவர் யாரும் இருக்க முடியாது. உங்களுக்காக நீங்கள் தான் நன்றாக ஜெபிக்க முடியும். ஒரு சகோதரன் நான் சந்தித்த பொழுது அவர் தன்னுடைய மகளை, ஒரே மகளை, ஆசையாய் பெற்றெடுத்து வளர்த்த மகளை பறிகொடுத்திருந்தார். அவர் மனசில் எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். நான் அவருக்கு சொன்னேன், பிரதர், உங்களுடைய மகள் இறந்தது எனக்கு ஒரு சம்பவம், ஆனால் உங்களுக்கு அது ஒரு அனுபவம். அது அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வேதனை என்னன்னு. அந்த அனுபவத்தை பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே கொடுத்து நமக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக பிதாவாகிய தேவன் அந்த
வேதனை அவரும் கடந்து வந்தார். அப்போ அவர்கிட்ட நீங்கள் போகணும், அவருடைய உறவை நீங்கள் அனுபவிக்கணும், அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் வாழணும், அவருடைய சமூகத்தை நீங்கள் தேடணும். அதுதான் உங்களுக்கு ஆறுதலாக இருக்க முடியும் என்று சொல்லி நான் சொன்னேன். எனவே அப்போ நம்ம தேவனை தேடித்தான் நாம் போக வேண்டும். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய வாசலை இயேசு நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். இப்போ நம்மை பார்க்கும் பொழுது நமக்கு முன்பதாக இயேசு இருக்கிறார், நாம் இருக்கிறோம், இயேசு இருக்கிறார், அப்புறம் பிதாவாகிய தேவன் இருக்கிறார். அப்போ நம்முடைய ஜெபங்கள் இயேசுவின் மூலமாக நாம் இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஏறெடுத்து ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு அருளி இருக்கிறார். எனவே நாம் நேரடியாக தேவனை கேட்பது தான் புதிய ஏற்பாட்டு சத்தியம். அதே போல் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 34வது வசனத்தில் பார்க்கிறோம், கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்போ கிறிஸ்துவே நமக்காக மரித்து எழுந்தவர், அவரே உயிர்த்தெழுந்தவர், அவரே பிதாவினுடைய வலப்பாரிசத்திலே வீற்றிருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இது எவ்வளவு தெளிவாக இருக்கிறது இல்லையா? அதே போல எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது வசனம், அங்கும் நாம் பார்க்கிறோம், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். எனவே நமக்காக நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சேர்ந்திருக்கிறோம். நமக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். எனவே நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை அறிந்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த அனுபவத்தை விட்டு விலகி ஒருவேளை பின்வாங்கி போயிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் உண்மையாக தேவனிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்தால், நீங்களே பின்னாடி போனால் உங்களுடைய வாழ்க்கை செவுத்தில் அடித்த ஒரு பந்து தான். மீண்டும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து தான் ஆகணும். ஆனால் அந்த நாட்களை வீணடித்து கொண்டே இருந்தால் நஷ்டம் நமக்கு தான், தேவனுக்கு நஷ்டம் இல்லை, நஷ்டம் நமக்குத்தான். எனவே நம் ஆண்டவரிடத்தில் நாம் வந்துவிட வேண்டும். முற்றுமுடிய நம்மை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதே போல எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். தைரியமாக நாம் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். இல்லைங்க, பூமியில் ஒரு அப்பா கிட்ட ஒரு விஷயம் வேணும்னா அம்மாவோட ரெக்கமெண்டேஷன் வச்சு செய்யலை, இதெல்லாம் பேசுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். அவர் அப்பான்னு கூப்பிடுங்க, வாங்க, உறவாடுங்க. இதைத்தான் இயேசு கற்றுக் கொடுத்தார். இதுதான் சுவிசேஷம். அந்த பகை அழிக்கப்பட்டது, அந்த பகை கொல்லப்பட்டது, அந்த பகை சிலுவையினாலே நீக்கப்பட்டது. தேவனை நோக்கி கடவுளே என்று அழைக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல, அப்பா என்று அழைக்கக்கூடிய வாழ்க்கையை இயேசு நமக்கு தந்திருக்கிறார். நாம் இதை அனுபவிக்க வேண்டும். அதே போல் 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் அவர் இருக்கிறார். ஆக ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அப்போ நமக்காக பரிந்து பேசுகிறவர் இயேசு ஒருவரே. பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். அவர் ஒருவரே நமக்காக சிலுவையிலே மரித்தார். அவர் ஒருவரே உயிரோடு கூட எழுந்தார். அவர் ஒருவரே பரலோகத்திற்கு எழுந்தருளினார். இதை மாத்திரமே இந்த வேதம் சொல்லுகிறது. இதை போல ஒரு பேரலல் சுவிசேஷத்தை வேதம் சொல்லவில்லை. அப்போ இந்த சுவிசேஷத்தை பார்க்கிலும் இன்னொரு ஒரு சுவிசேஷத்தை வானத்திலிருந்து தேவதூதன் வந்து சொன்னால் கூட நம்பாதீங்க, அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 1வது அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை நான் பொழுது வாசிக்கிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த சுவிசேஷத்தை அல்லாமல், இந்த பைபிள் உள்ள வார்த்தைகளை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அவன் வானத்திலிருந்து வந்த தூதராகவே இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய மாய வித்தைக்காரனாக இருந்தாலும் சரி,
அவன் எவ்வளவு பெரிய ஒரு தரிசனத்தை கொடுத்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காட்சிகளை ஏற்படுத்தி நீங்கள் பார்க்கும்படி செய்தாலும் சரி, அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசுவை அல்லாமல் வேறு சுவிசேஷம் இல்லை, இயேசுவை அல்லாமல் ரட்சிப்புக்கு வேறு வழி இல்லை. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமத்தை தவிர வேறு எந்த நாமமும் அருளப்படவில்லை. இயேசு ஒருவரே உலக இரட்சகர். பாவிகளை இரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தவர் அவர் ஒருவரே உலக இரட்சகர். எனவே இந்த வேதத்தை பொறுத்த மட்டிலும் there is no compromise. இதோ உன் தாய் என்று சொன்னார், இதோ உன் மகன் என்று சொல்லிவிட்டார். அத்துடன் அது முடிந்ததை ஒழிய அது நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல. எனவே நாம் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்க கடவும், அதற்கூடாக கடந்து வர கடவும், அதனுடைய காரியங்களை நாம் நேசிக்க வேண்டும், சத்தியத்தை நேசிக்க வேண்டும். சத்தியத்தின் மேல் அன்பு கொண்டாது இருந்தால் நாம் வஞ்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். எனவே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அதிகமாக படிக்கவும் தியானிக்கவும் நேரங்களை ஒதுக்கணும். இதில் உள்ள காரியங்களை படிக்கணும். அப்போது தான் அந்த சத்தியம் நம்முடைய கண்களை திறக்கும். அப்பொழுது தான் தேவன் மேல் நம்முடைய அன்பை பார்த்து அவர் நமக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தி அவர் நம்மை நடத்துவார். எனவே நாம் முழு இருதயமாய், முழு பலத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு இருதயத்தோடும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களாய் இருப்போம். அதே போல ஒருவரை ஒருவர் நேசிப்போம். அந்த வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே இந்த சிலுவையின் 3வது வார்த்தை இப்படியாய் முடிவுக்கு வருகிறது. எனவே ஆண்டவருடைய வார்த்தை என்று வரும்பொழுது there is no compromise. there is no compromise. ஓகே, நம்ம ஜெபிப்போம். அப்பா பிதாவே மகு ஸ்தோத்திரம், இயேசுவே மகு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே மகு ஸ்தோத்திரம்பா. ஒருவன் பாவம் செய்கிறவனாய் இருந்தால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறீரே மகு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். நீர் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் என்று கற்றுக் கொடுத்தீரே. தொடர்ந்து இந்த சத்தியம் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். தொடர்ந்து இந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் மாற்றட்டும். எல்லா விதமான பாரம்பரியத்தின் பிடிகளில் இருக்கிறவர்களையும் சரி, எல்லா விதமான பாவத்தின் பிடியில் இருக்கிறவர்களையும் சரி, இந்த சத்தியம் விடுவிக்கட்டும். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும், ஆசீர்வதியும். எங்களுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் செய்யப்படட்டும். ஆண்டவரை, கன்னி மரியாள் எப்படி தன்னை தாழ்த்தினார்களோ, இதோ உம்முடைய அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஆவியில் கலிகூர்ந்து எப்படியுமே அவர் துதித்து ஆண்டவரே அவர் சொன்னார்களோ அதுபோல் நாங்களும் சொல்லட்டும். ஆண்டவரே, அப்பா, இந்த அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தீரே. ஆண்டவரே, பலவான்களை சிங்காசனத்திலிருந்து தாழ்த்தி தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறவரே, அப்பா, இதோ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உயர்த்தும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். Thank you. God bless.